பார்க்கையிலே சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிட்டு பாருங்கள். ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறது, காவடி, அக்கினி சட்டி ஏந்துதல். காரைக்குடியில் பிரம்மாண்டமாக முத்துமாரி அம்மனுக்கு நகர சிவன் கோயிலில் இருந்து நகரத்தார் எப்போவுமே தை மாதமும் சரி மாசி மாதமும் சரி எப்போ பால் குடம்னாலும் நகரத்தார் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அக்கினி சட்டி காவடிகள் அருமையான நிகழ்வு. பார்க்கையிலே வேண்டியதை நினைச்சு பாருங்க. அப்பத்தா போல நல்லா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. சீக்கிரமா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், நீட் எக்ஸாமில் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, மருமக ஒத்து இருப்பாங்க, சீக்கிரம் மகனுக்கு கல்யாணம் ஆகும், புள்ள பிறக்கும். அருமையான ஒரு நிகழ்வு. செட்டிநாட்டில் காரைக்குடியில் முத்துமாரியம்மனுக்கு நகர சிவன் கோயிலேருந்து காலையில் விடிய காலையில் 5 மணிக்கெல்லாம் பால் குடம் ஏற்பாடு பாருங்கள். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு மேலே இது நடந்துட்டு வருது. பார்க்கையிலே சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிட்டு பாருங்க. திருநீலகண்ட நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், முருக நாயனார், மூர்த்தி நாயனார், 4 நாயனாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாயனார் அப்படிங்கிறவங்க நாயன்மார்கள். நாயனார் ஒருத்தராக வரையில் நாயனார் ஆகிறாரு. நிறைய பேர் சேர்ந்து வரையில் நாயன்மார்களாக ஆகிறாங்க. நாயனார்கள்னு சொல்லாமல் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோம். திருநீலகண்ட நாயனார் ஒரு குயவர். திருநீலகண்டன் என்ன பண்ணுறாரு, மண்பானையெல்லாம் செய்கிற குயவர். அவர் சிவன் மேலே ரொம்ப பக்தியாக வாழ்ந்துட்டு வராரு. தினமும் என்ன பண்ணுவார், ஒரு ஓடு பாகி பிக்ஷாந்தியும் செய்கிறாங்களா, அது செஞ்சு ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துட்டு தான் அவருடைய தொழிலை துவங்குவார். ஒரு தவறான சூழ்நிலைக்கு பிறகு தன் மனைவியிடம் இனி உடலால் உன்னை தொடமாட்டேன் என்று உறுதி சொல்லிடுறார். அவர் ஒரு நாள் வியாபார விஷயமாக வெளியே போயிருக்கையில் மழை சோன்னு பெய்யுது. அப்போ ஒரு பெண்ணோட அவருக்கு தொடர்பு ஆயிடுது. அது தெரிஞ்சவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ என்னை தீண்டக்கூடாது, இது சிவன் மேலே சத்தியம்னு சொல்லிடுறாங்க. அவரும் இருந்தும் என்ன பண்ணுறாரு, சிவபக்தராகவும் மன ரீதியாகவும் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. சிவாவோடு செஞ்சு கொடுக்குற வேலையை செஞ்சிட்ருக்காரு. இந்த உறுதியோடு இருக்க வாழ்நாள் முழுவதும் இந்த வைராக்கியத்தை, மனைவியை தொடாமல் அந்த வைராக்கியத்தை லைஃப் பூரா கடைப்பிடிக்கிறார். இருவரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, வேலையெல்லாம் ஒன்றா செய்வாங்க. மிகுந்த டிசிப்ளின், டிசிப்ளின் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாங்க. சிவபெருமான் அவங்கள மனுஷன் தவறு செய்கிறவன் தானே, அதனால் சிவபெருமானுக்கு பக்தர்களை அவருக்கு சோதிக்கிறது ஓரளவு தான், உடனே சரண்டர் ஆகிடுவார். சிவபெருமான் என்ன பண்ணுவார், அவங்க மன உறுதியையும் தவத்தையும் சோதிக்கன்னு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்.
இவங்க உண்மையாகவே அப்படி வைராக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு நினைக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ணுறார், சிவனடியார் ஒரு முதிய சிவனடியார் வேடம் போட்டுட்டு வந்து நான் இந்த மாதிரி வெளியூர் போகிறேன்ப்பா, இதை தூக்கிட்டு போக முடியாது, நீ இதை பொருளை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறார். கொஞ்ச நாள் கழித்து இந்த சோதனை தான் சொல்லிட்டு திருநீலகண்டருக்கு தெரியலை, உண்மை வந்து அவருக்கு தெரியலை. அவரது நேர்மையும் பக்தியும் பாராட்டி சிவபெருமான் அவருக்கு அருள் வழங்கினார். இது வந்து இப்போ அருள் வழங்குறாரு. வந்து அவங்ககிட்ட வந்து நான் கொடுத்துட்டு போன ஓட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சிவனடியார் வந்து இதை வந்து கொடுத்த உடனே என்ன சொல்கிறார், திருநீலகண்ட இது ஏன் ஓடு இல்லை, இந்த ஓடு என்னுடைய ஓடே கிடையாது, நான் வேற கொடுத்தேன், என்னுடைய பொருள் இது இல்லை. சரி நீங்கள் 2 பேரும் வாங்க, கையை பிடிச்சு தண்ணியில் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, தெப்ப குளத்தில் இறங்கி ஒரு கம்பை நடுவில் வச்சுக்கிட்டு அந்த கம்பை பிடிச்சா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், 2 பேரும் கையை பிடிச்சபடி இந்த பொருள் என்னதுதான் சொல்லி சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் நேரில் தோன்றி அவங்களுக்கு உடனே முக்தி கொடுத்துறார். உடனே 2 பேருக்கும் முக்தி கொடுத்துறார். அவரது நேர்மையும் பக்தியையும் பாராட்டி சிவபெருமான் அவங்களுக்கு உடனே அருள். அதுதான் திருநீலகண்டர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. அடுத்தது என்ன, திருக்குறிப்பு தொண்டர். திருக்குறிப்பு தொண்டர் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் வந்து சிவனடியார்களுடைய தேவைகள் அவங்க கேட்க முன்னாடியே அவங்களுக்கு உதவி பண்ணிடுவார். அவங்களுடைய மனசை அறிஞ்சிட்டு உடனே உதவி பண்ணுறது இந்த திருக்குறிப்பு. குறிப்பறிஞ்சு சொல்லுவாங்கள்ல, குறிப்பாக இருக்கான்ப்பா, கரெக்டாக என்ன வேணுமோ அதை கரெக்டாக செய்கிறான்ப்பா அப்படிம்பாங்க. பிள்ளைங்களையோ பொண்டாட்டியையோ யாருனாலும் ஃப்ரெண்டையோ குறிப்பறிந்து தேவை அறிந்து நடத்தல், அதுக்கு பேர். அடியார்களின் ஆடைகளை துவைச்சு கரெக்டாக ஒரு தினம் ஒரு சிவனடியாருக்கு ஆடை துவைச்சி கொடுத்துட்டு தான் மற்ற தன்னுடைய சலவை தொழிலாளி வேலையை வந்து கரெக்டாக செய்வார். ஐயா வருவாயே, எங்கும் துணையின்றி எப்பொழுதும் வாடுகின்றோம், அங்கும் இங்குமாக அலைந்தே தேடுகின்றோம். பொங்கு தமிழ் கேட்கும் பொன்பழனி ஆண்டவனே, தங்கமயிலேறி இங்கே வருவாயே. எத்தனை நாள் பார்த்தோம், ஏன் இன்னும் வரவில்லை, சித்தத்தில் உனைத்தானே தினந்தோறும் சித்தரித்தோம். வள்ளத்தில் கிடக்கும் எங்கள் பாவத்தை போக்கிடவே புள்ளி மயிலேறி புறப்பட்டு வருவாயே. எருமையில் எரிவினை மறுபடர் பொழியும் ஆறுமுகம் அன்றி வேறு முகம் கண்டதில்லை. அச்சத்தை நீக்கி அடியவர்க்கு வாழ்வு தர புள்ளி மயிலேறி புறப்பட்டு வருவாயே. வள்ளி மயிலவனின் வாட்டத்தை தீர்த்தவனே, கள்ளமிலா கண்ணியர்கள் கல்யாணம் ஆகாமல் உள்ளம் வருந்தி ஒரு குலைந்தார் நீக்க வெள்ளி மயிலேறி விரைந்து வருவாயே. நாகை பட்டினத்தில் நங்கோரம் பாய்ச்சி நிற்கும் வகை கப்பலுக்கும் வளர் வணிகம் செய்து வைத்த தோகை பாகம் நிலை பெறவே பழனிமலை ஆண்டவனே, தோகை மயிலேறி தொடர்ந்து வருவாயே. தண்டாயுதபாணி தனை நாங்கள் குன்று ஏறி வந்து கண்டு மனமகிழ்ந்து கண்ணீர் அபிஷேகம் செய்ய கொண்டாடும் முன்பே இங்கு கந்தா உனை வணங்க கொண்டை மயிலேறி இங்கே வருவாயே. நாளும் ஒவ்வொன்றாய் நடக்கிறது இவ்வுலகில், ஆளும் உதவவில்லை அச்சம் அகலவில்லை. வேலவனையம் வாழ்வில் வெற்றிகளை விரைவாக நீலமயிலேறி நீந்தி வருவாயே. நிலவு முகமுடையாய் நீங்காமல் நாளும் உலவும் துயரத்தை ஒரு நொடியில் போக்கிவிட பலவும் தமிழாலே பாப்பாடி கூப்பிடுகிறோம். அழகு மயிலேறி ஐயா வருவாயே, அழகு மயிலேறி ஐயா வருவாயே. வேல் முருகனுக்கு. கையிலே சப்ஸ்கிரைப்னு தெரியும், அதை டச் பண்ணிட்டு பாருங்க. நகரத்தாரின் வரலாற்றை முருகன் நாமத்தோடு அரோகராவோடு இந்த காலத்து பிள்ளைகள் பாடும் அற்புதமான அருமையாக
கேட்கையிலே நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதிசயம், ஆச்சரியம், அரோகரா, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் போல இருக்கு. பாட்டோடு பாட்டாக அனைவரும் நாமும் சேர்ந்து ஐயா வருவாயே, எங்கும் துணையின்றி எப்பொழுதும் வாடுகின்றோம், அங்கும் இங்குமாக அலைந்தே தேடுகின்றோம். பொங்கு தமிழ் கேட்கும் பொன்பழனி ஆண்டவனே, தங்கமயில் ஏறி இங்கே வருவாயே. எத்தனை நாள் எதிர்பார்த்தோம், ஏன் இன்னும் வரவில்லை, சித்தத்தில் உனைத்தானே தினந்தோறும் சித்தரித்தோம். வள்ளத்தில் கிடக்கும் எங்கள் பாவத்தை போக்கிடவே புள்ளி மயில் ஏறி புறப்பட்டு வருவாயே. எருமையில் ஏறி வினை மறுபடர் பொழியும் ஆறுமுகம் அன்றி வேறு முகம் கண்டதில்லை. அச்சத்தை நீக்கி அடியவர்க்கு வாழ்வு தர புள்ளி மயில் ஏறி புறப்பட்டு வருவாயே. வள்ளி மயிலவனின் வாட்டத்தை தீர்த்தவனே, கள்ளமிலா கண்ணியர்கள் கல்யாணம் ஆகாமல் உள்ளம் வருந்தி ஊரு குலைந்தார் தேர் நீக்க வெள்ளி மயில் ஏறி விரைந்து வருவாயே. நாகை பட்டினத்தில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் வகை கப்பலுக்கும் வளர் வணிகம் செய்து வைத்த தோகை பாகம் நிலை பெறவே பழனிமலை ஆண்டவனே, தோகை மயில் ஏறி தொடர்ந்து வருவாயே. தண்டாயுதபாணி தனை நாங்கள் குன்று ஏறி வந்து கண்டு மனமகிழ்ந்து கண்ணீர் அபிஷேகம் செய்ய கொண்டாடும் முன்பே இங்கு கந்தா உனை வணங்க கொண்டை மயில் ஏறி இங்கே வருவாயே. நாளும் ஒவ்வொன்றாய் நடக்கிறது இவ்வுலகில், ஆளும் உதவவில்லை, அச்சம் அகலவில்லை. வேலவனையம் வாழ்வில் வெற்றிகளை விரைவாக நீலமயில் ஏறி நீந்தி வருவாயே. நிலவு முகமுடையாய் நீங்காமல் நாளும் உலவும் துயரத்தை ஒரு நொடியில் போக்கிவிட பலவும் தமிழாலே பாப்பாடி கூப்பிடுகிறோம். அழகு மயில் ஏறி ஐயா வருவாயே, அழகு மயில் ஏறி ஐயா வருவாயே. வேல் முருகனுக்கு